கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை தடுக்கணும்னா 2 வழி தான். ஒன்று சிம்பிளாக சாராய கடை, கள்ளு கடை, மலிவு விலை மது, இல்லை தொடங்கின ஆட்சிக்கு அரசாங்கத்துக்கு சிக்கல் வரும் அப்படின்னா துணிச்சலாக நீ வேறு வழியே இல்லை, மலிவு விலையில் மது விற்பது தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக முடியும். ஒன்று அந்த கள்ளச்சாராயம் இல்லைன்னா இந்த கெமிக்கல் பொருளை கலந்து விற்கிற விஷயத்தை முற்றிலும் ஒழிக்கணும். இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறை இப்படி வரும், அரசாங்கத்துக்கு கெட்ட பேர். நீங்கள் பேட்டி ஆரம்பத்திலே சொன்னீங்க, இதில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய தான் செய்வாங்க அப்படின்ட்டு. அவங்க கூட ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க, இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி. அமைச்சர் ராஜினாமா செய்வது என்பது தார்மீக முறையில் கேட்கிற கட்சிகள் உண்டு, அதை செய்கிற அரசியல் தலைவர்களும் உண்டு. ஃபஸ்ட்டு தப்பு வராமல் பார்த்துக்கணும். அதுக்கு வந்து அதிகாரிகளை நீங்கள் வேலை வாங்க பழக வேண்டும். அதுக்காக அமைச்சர்கள் ராஜினாமா, அதிகாரிகள் ராஜினாமா, சஸ்பெண்ட் இதெல்லாம் முடியவே முடியாது. அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவு தான் முழுவதுமாக கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் அல்லது மலிவு விலை மது வர வேண்டும்.